வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் லவங்கப்பட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ லவங்கப்பட்டையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய 26 மசாலா பொருட்களை கொண்டு ஆய்வு செஞ்சும் போது லவங்கப்பட்டையானது மிக சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பூண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதிக சக்தி வாய்ந்த பாலிஃபினால்கள், ஆக்சிஜன் ஏற்றங்களை கொண்டு இருக்கிறதால பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை இந்த லவங்கப்பட்டை நமக்கு கொடுக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது தேநீர் அல்லது லவங்கப்பட்டை தூள் சேர்த்த வெதுவெதுப்பான நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனெல்லாம் அதிகரித்து எந்த நோயுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ எந்தெந்த நோய்களில் இந்த நம்ம மசாலா பொருளாக இருக்கக்கூடிய இந்த நம்ம லவங்கப்பட்டை நமக்கு தடுக்குது, எந்தெந்த நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லவங்கப்பட்டை தொடர்ந்து பயன்படுத்தலாம். உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தகவல்களை பரிமாறி உடனடியாக மூளை கட்டைகளை பார்த்தீங்கன்னா கட்டளைகளை மூளை பிறப்பிக்கிறதுக்கும் மூளையினுடைய செயல்பாடும் நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். மூளை செல்கள் சேதமடையாமல் புத்துணர்ச்சியாக இருக்கும்போது தான் சிறப்பாக செயல்படுவதற்கு நரம்புகளில் நிறைவான புரதங்கள்லாம் வேணும். ஸோ இந்த நரம்பு மண்டலங்களை தூண்டும் போது மூளை செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படும். வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பியல் நோய்களை தடுக்கிறதுக்குமே லவங்கப்பட்டை ஹெல்ப் பண்ணும். லவங்கப்பட்டையானது மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும். எதையும் நாம் அப்பதான் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறனோட கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாமே நம்ம லவங்கப்பட்டை பயன்படுத்தலாம். பற்களுக்கு நன்மை செய்யக்கூடியது லவங்கப்பட்டைங்க. பற்கள், ஈறுகள் வலுவாக இருக்கிறதுக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கு, அதாவது மவுத் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டை பயன்படுத்தப்படுது. பற்சொத்தை, பற்சிதைவு, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்பட்டு பற்களினுடைய பலவீனம் வரக்கூடியது, அதன் மூலமாக பாக்டீரியா தொற்றுக்கள் வாய்க்குள்ள தங்கி விடும்போது சுவாச புத்துணர்ச்சி எல்லாமே கிருமி தொற்றுக்கள் அதிகரிக்கப்படுவது, இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னா லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். லவங்கப்பட்டை பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கு. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த பட்டை நீரை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது வாய் கிருமிகளை அழிக்கிறதோடு சிறந்த இயற்கை மவுத் வாஷாகவும் உங்களுக்கு இருக்கும். சுவாச புத்துணர்ச்சியை கொடுக்கும். பெரும்பாலான பற்பொடிகள்லையும் பற்பசைகள், பேஸ்ட்டுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டை முக்கிய பொருளாக சேர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் லவங்கப்பட்டையை உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் அல்லது லவங்கப்பட்டையை டீ காஃபியில் எடுத்துக்கிட்டாலும் லவங்கப்பட்டையை சுடு தண்ணியில் வச்சு நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாலுமே அது உங்களுடைய வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கிருமி தொற்றுகளிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். சர்க்கரை நோயாளிகள் அந்த சர்க்கரை பிரச்சனைகள் விடுபடுவதற்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் லவங்கப்பட்டை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு தீராத நோய் அப்படின்றதால உரிய மாத்திரைகள் எடுக்கிறதோடு உணவு வகைகள்லையுமே நம்ம அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். சில சமயங்களில் நீரிழிவு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் வேறு விதமான பாதிப்புகளையுமே அது நமக்கு உண்டாக்கும். நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு நீரில் லவங்கப்பட்டையை சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சிட்டு வரலாம். இதனால கட்டுப்படாத அந்த சர்க்கரையினுடைய அளவு வேகமாக உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த லவங்கப்பட்டை கணையத்தினால அந்த இன்சுலினுடைய சுரப்பை எதிர்க்கக்கூடிய பண்புகளை குறைத்து இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறனை மேம்படுத்தும் போது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். ஸோ ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தினமும் அரை டீஸ்பூன் அளவாவது லவங்கப்பட்டை தூள் சர்க்கரை குறைப்பில் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதில்ல இந்த லவங்கப்பட்டை சிறப்பாக பயன்படுகிறது. அதே நேரம் சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்கிறவங்க அதிக அளவு லவங்கப்பட்டை எடுத்துக்கொண்டா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை மிக வேகமாக அதை இன்னும் ஃபாஸ்ட்டாக குறைச்சிரும். அதுவும் உங்களுக்கு, அதாவது லோ சுகரும் உங்களுக்கு அபாயகரமானது தான் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் எப்பயுமே டீ காஃபி எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சமாக அதில் லவங்கப்பட்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே லவங்கப்பட்டை இப்போ இருந்தே டீ காஃபி உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த நீரிழிவு அப்படின்ற அந்த அபாயமே இருக்காது. நீங்கள் நலமோடு வாழ்வீங்க. இதயத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடியது லவங்கப்பட்டைங்க. ஸோ உடலில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 வகைகள் இருக்குது. இந்த லவங்கப்பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகப்படுத்திடும். ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தினசரி லவங்கப்பட்ட தூளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு, கெட்ட கொழுப்பு குறைக்கப்பட்டிருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம அகற்றுவதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம், இதய
இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போகும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. அப்போ இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா லவங்கப்பட்டையும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா லவங்கப்பட்டை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.